செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொளின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வார்த்தைய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி நவம்பர் 16/11/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் நாளை விடியற்காலை 4:48 வரை துவாதசி திதி. அதன் பிறகு திரையோதசி திதி. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம். இரவு 2:11 வரை ஹஸ்தம் நட்சத்திரம். அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். விஷ்கம்பம் நாம் யோகம். கௌளவக்கரணம். நேத்திரம் 0 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. ஹஸ்தம் சித்திரை இந்த 2 நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆகும். இன்றைய தினம் நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் ஒரு சுப நாள். நல்ல காரியங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. ஆனால் திருமணம் போன்ற காரியங்கள் செய்யக்கூடாது. ஆனால் நல்ல காரியங்கள்ல நாமகரணம், அன்னப்பிராசனம், அதாவது குழந்தைகளுக்கு பெயர் வைத்தல், முதலாக சோறு ஊட்டுதல், தொட்டிலில் கட்டுதல், அடுத்து வளைகாப்பு, சீமந்தம் போன்ற காரியங்கள் செய்தல் போன்ற அனைத்திற்கும் இன்றைய தினம் நல்ல தினமாக இருக்கிறது. இன்றைய தினம் தொழில் தொடங்குவதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. என்றால் ஹஸ்தம் நட்சத்திரம் என்பது கைராசியான நட்சத்திரம் என்று கூறுவார்கள். ஆகவே புதிதாக தொழில் தொடங்குவதற்கும் இன்றைய தினம் மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. இன்றைய தினம் பகல் 1:37 கார்த்திகை மாதம் பிறக்கிறது. ஆகவே கணக்கில் இன்றைய தினம் கார்த்திகை 1ஆம் தேதி என்றுதான் வைத்துக் கொள்ள வேண்டும். வாக்கிய பஞ்சாங்கப்படி மட்டுமே இந்த தமிழ் தேதிகள் குறிப்பிடுவதனால் இன்றைய தினம் ஐப்பசி 30. ஆனால் திருக்கணிதப்படி துல்லியமாக கணிக்கும் போது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பது கார்த்திகை 1ஆம் தேதி என்றுதான் வரும். ஆனால் குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக பெரும்பாலானவர்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தையே அடிப்படையாக கொண்டு தேதிகளை கணக்கிடுவதனால் நம்முடைய பஞ்சாங்கத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி தேதிகள் கொடுத்திருக்கிறோம். இல்லாவிட்டால் திருக்கணிதப்படி இந்த தேதி என்றால் காலண்டரில் இந்த தேதி இருக்கிறத நீங்கள் இந்த தேதி போட்டிருக்கிறீர்களே என்று கூறுவார்கள். ஆனால் திருக்கணிதப்படி இன்றைய தினம் கார்த்திகை 1ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்பது கார்த்திகை 1ஆம் தேதி. வாக்கியப்படி மட்டுமே இன்றைய தினம் ஐப்பசி 30ஆம் தேதி. ஆகவே அடுத்து வரக்கூடிய கார்த்திகை மாதத்திலே அந்த கரிநாள், தனிய நாள், வாஸ்து எல்லாம் ஒரு நாள் முன்பாகவே வரும். திருக்கணிதப்படி முன்பாகவே வரும். வாக்கியப்படி அதில் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கப்படி அப்படியே வரும். ஆனால் திருக்கணிதப்படி ஒரு நாள் முன்பாக வரும். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. முக்கியமாக ஜோதிடர்கள் இந்த விஷயத்தை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் பகல் 1:37 கார்த்திகை 1ஆம் தேதி பிறக்கிறது. ஆதித்ய ஹஸ்தம். ஞாயிற்றுக்கிழமை ஹஸ்தம் சேர்ந்தால் ஆதித்ய ஹஸ்தம் என்று கூறுவார்கள். ஆகவே இன்றைய தினத்திலே அம்பாள் வழிபாடு செய்வதற்கு, மேலும் காயத்ரி ஜபம் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். இன்றைய தினம் நீங்கள் செய்கின்ற பூஜைகள், புனஸ்காரங்கள் 1க்கு 10 மடங்கு அதிகமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் சூன்ய திதி. இறந்தவர்களுக்கு வருடாந்திர திதிகள் இன்றைய தினம் கொடுக்கக்கூடாது. அவ்வாறு கொடுத்தால் அது இறந்தவர்களை சென்று அடையாது. இன்றைய தினம் திரேதா யுகாந்தம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். திரேதா யுகம் முடிகின்ற தினமாக இன்றைய தினம் போற்றப்படுகிறது. இன்றைய தினம் கடைமுகம். கடைமுகம் என்றால் இன்றைய தினத்திலே சூரிய உதயத்திலே இன்றைய தினத்திலே துலா மாதம் இருப்பதனால் கடைமுகம். ஆகவே துலா ஸ்நானம் செய்வதற்கு கடைசி நாள் இன்றைய தினம். பொதுவாக இந்த மாதத்திலே, அந்த ஐப்பசி மாதத்திலே ஏற்கனவே கூறியிருக்கிறேன், இந்த ஐப்பசி மாதத்திலே கங்கை என்பது அந்தரியாமியாக பூமிக்கு அடியில் இருந்து காவிரியிலே கலப்பதாக ஐதீகம். ஆகவே இந்த மாதத்திலே, துலா மாதத்திலே என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்திலே காவிரியிலே குளித்தால், கங்கையில் குளித்த அந்த நல்ல பலன்கள் முழுதுமாக ஏற்படும். நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீரும். மேலும் இந்த மாதம் என்பது பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் துலாஸ்நான பூர்த்தி, விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இருப்பதனால் இன்றைய தினம் கார்த்திகை மாதம் பிறக்கிறது 1:37. ஆகவே அதன் பிறகு 2 மணிலிருந்து 4:30 மணிக்குள் அல்லது சாயங்காலம் 6 மணிலிருந்து 8 மணிக்குள் ஒரு அதாவது ஒரு கூடையில புஷ்பத்தை வைத்து கொண்டு நீங்கள் பெருமாள் கோயிலே வலம் வர வேண்டும். குறைந்தபட்சம் 27 முறை வலம் வந்தால் 27 நட்சத்திர தோஷங்களும் விலகும் என்று ஐதீகம். ஆக ஒரு முறை வலம் வந்த பிறகு ஒரு புஷ்பத்தை அங்கே கொடிமரத்திலே போட வேண்டும்.
இவ்வாறாக 27 முறை வலம் வந்தால் எப்படிப்பட்ட நட்சத்திர தோஷங்கள் இருந்தாலும் விலகும், குடும்பம் சுபிட்சமாக இருக்கும், தெய்வருள் முழுமையாக கிடைக்கும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது ஒரு வருடத்திற்கு 4 முறை வரக்கூடியது. அதில் இது மிகவும் பிரதானமானது. இன்றைய தினம் கார்த்திகை மாத துவாதசி, கிருஷ்ண துவாசி இன்று அனுஷ்டிக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவே கார்த்திகை மாதத்தில் துவாசி திதி இல்லாதனால் அந்த திதியை இன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டும். இன்றைய தினம் ஹரிவாசனம் காலை 9:10 காலை 9:10 ஹரிவாசனம். ஆகவே துவாதசி அதாவது ஏகாதசி விரதம் இருப்பவர்கள், துவாதசி விரதம் இருப்பவர்கள் அனைவருமே பெருமாளுக்கு 9:10 காலையில தீபாராதனை காட்டி விரதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு முடித்துக் கொண்டால் நல்ல பலன்கள் ஏற்படும், பூஜா பலன்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். அடுத்து நவம்பர் 17 நவம்பர் 17 கார்த்திகை 1 வாக்கியப்படி கார்த்திகை 1. கார்த்திகை 1 திங்கட்கிழமை திரையோதசி திதி, சித்திரை நட்சத்திரம். திங்கட்கிழமை திரையோதசி திதி நாள் முழுவதுமாக இருக்கிறது. சித்திரை நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை 5:01 வரை இருக்கிறது. அதன் பிறகு சுவாதி வருகிறது. பிரீத்தி நாமயுகம், கரசை கரணம், நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. திங்கட்கிழமையும் சித்திரை நட்சத்திரம் சேரும்போது பிரபல அரிஷ்டயோகம், திங்கட்கிழமையும் சுவாதியும் சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே திங்கட்கிழமை என்று மறுநாள் விடியற்காலை 5:01 வரை பிரபல அரிஷ்டயோகம், அதன் பிறகு அமிர்த யோகம் இருக்கிறது. அன்றைய தினம் கரிநாள் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். கரிநாள் என்றால் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற முதல் திங்கட்கிழமை கரிநாள். ஆகவே அன்றைய தினம் கரிநாள். ஆகவே அன்றைய தினம் சுப காரியங்கள் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது. அன்றைய தினம் சோம பிரதோஷம். திங்கட்கிழமையை பிரதோஷம் சேர்ந்தால் சோம பிரதோஷம். ஆகவே திங்கட்கிழமையான பிரதோஷ தினத்திலே அன்றைய தினம் சிவன் கோயில்களுக்கு சென்று மாலை நேரத்திலே சிவ வழிபாடு, பிரதோஷ காலத்திலே சிவ வழிபாடு செய்தால் ஆரோக்கியம் ஏற்படும். அதாவது சோம பிரதோஷம் என்பது சந்திரனுடைய பிரதோஷம் என்று கூறுவார்கள். ஆகவே நம்முடைய ஆரோக்கியத்தில் இருக்கின்ற உஷ்ணம் குறைந்து நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். யம தீபம் ஏற்றுவதற்கு ஏற்ற நாள். அதாவது தீபாவளிக்கு முன்பாக யம தீபம் ஏற்ற வேண்டும் என்று கூறியிருந்தேன். அன்று ஏற்ற முடியாதவர்கள் இந்த திரையோதசி அன்றாவது யம தீபம் என்று சொல்லக்கூடிய தீபத்தை ஏற்ற வேண்டும். 5 தீபங்கள் நீங்கள் வீட்டிற்கு வெளியிலோ அல்லது வீட்டிற்கு பின்பக்கம் இடம் இருந்தால் அங்கோ நீங்கள் ஏற்ற வேண்டும். 5 தீபங்கள் ஏற்றுவது மிகவும் சிறப்பானது. அதுவும் முக்கியமாக தெற்கு நோக்கி ஏற்றுவது மிகவும் சிறப்பானது. சிலர் 5 திசைக்கு 5 தீபம் என்று ஏற்றுவார்கள். அதுவும் தவறில்லை. பொதுவாக தீபம் 5 தீபங்கள் ஏற்ற வேண்டும் குறைந்தபட்சம். அல்லது வீட்டில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரு தீபமாக நீங்கள் ஏற்ற வேண்டும். குறைந்தபட்சம் 5 தீபங்கள் ஏற்ற வேண்டும். அவ்வாறு ஏற்றினால், யம தீபம் ஏற்றினால் வீட்டில் உள்ளவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை ஏதாவது உடல் ரீதியாக தொந்தரவு இருந்தாலும் அந்த தொந்தரவுகள் என்றாலும் மறையும். முக்கியமாக மருந்து வேலை செய்யும். அன்றைய தினம் திருதனஸ்புரம் ஒரு திதி 3 நாள் வியாழத்திருப்பது நாள் திருதனஸ்புரம் என்று போட்ட நாளில் தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் முடவன் முழுக்கு என்று போடப்பட்டிருக்கும். முடவன் முழுக்கு என்றால் என்ன காரணம் என்றால், ஒரு நடக்க முடியாத முடவன், ஒரு காலத்திலே நடக்க முடியாத ஒரு முடவன் மெதுவாக ஊர்ந்து சென்று, அவர் பெரிய வசதியும் இல்லை. பெரிய வசதி என்றால் பழக்கில போகலாம், ஆனால் பெரிய வசதியும் இல்லை. ஆகவே அந்த காலத்தில் அந்த முடவன் ஒருவன் ஊர்ந்து செல்கிறான். அந்த ஊர்ந்து செல்வது எதற்காக என்றால், ஐப்பசிலே துலாஸ்நானம் செய்தால் மோட்சம் கிடைக்கும், பாபங்கள் அழியும் என்று புராணம் கூறுவது. அதன்படி ஐப்பசியிலேயே நாம் துலாஸ்நானம் செய்ய வேண்டும் என்பதற்காக, அதாவது காவிரியிலே நீராட வேண்டும் என்பதற்காக அந்த கால் இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளி நடந்து வருகிறார், அதாவது ஊர்ந்து வருகிறார். ஆனால் அவர் அந்த காவிரியை அடைவதற்குள் இந்த ஐப்பசி மாதம் முடிந்து விடுகிறது. அதன் பிறகு காவிரியிடம் அவன் மன்றாடுகிறார், நான் இவ்வளவு தூரம் நடந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து, கால்கள் இவ்வளவு கோளாறுகள் இருப்பதையும் தெரிந்து கொண்டு நாம் கஷ்டப்பட்டு வந்து நாம் காவிரியிலே நீராட முடியவில்லையே, என்னுடைய பாவங்கள் தொலையாதா என்று வேண்டுகிறார். அப்பொழுது காவிரி அம்மன் அந்த வழியாக, அதாவது அந்த காலில்லாத அந்த மாற்றுத்திறனாளி எந்த பக்கம் இருக்கிறாரோ அந்த வழியாக தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டு போகிறார். அப்பொழுது அந்த மாற்றுத்திறனாளி அந்த காவிரியில குளிக்கிறார். அவருக்கு மோட்சம் கிடைக்கிறது. மேலும் அடுத்த பிறவி நல்ல பிறவியாக அமைகிறது. ஆகவே இந்த ஐப்பசி மாதம் முழுமைக்கும் நாம் நீராட முடியாதவர்கள் குறைந்தபட்சம் கார்த்திகை 1 என்று போற்றக்கூடிய முடவன் முழுக்கு என்று போடக்கூடிய அந்த திங்கட்கிழமையாவது நாம் காவிரியிலே நீராட வேண்டும். அதன் மூலமாக தோஷங்கள் பரிகாரமாகும்.
மேலும் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கும் இந்த கார்த்திகை 1ஆம் தேதி மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, விசுவாச வருஷம் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி நவம்பர் 18, 11, 2025 செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி 12 நிமிடம் வரை திரோதசி திதி, அதன் பிறகு சதுர்தசி திதி. அன்றைய நாள் முழுவதுமாக 60 நாளிகை சுவாதி நட்சத்திரம். அன்றைய தினம் ஆயுஷ்மான் நாம் யுகம், வணிசேகரணம், நேத்திரம், ஜீவன் இரண்டும் 0 என்ற அளவில் இருக்கிறது. சுவாதியம் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று நாள் முழுவதுமாக சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் மாத சிவராத்திரி. மாதம் சிவராத்திரி விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வர்கள் அன்றைய தினம் அவசியம் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அதன் மூலமாக ருணம், அதாவது நம்முடைய பிறவி கடன்கள் தீரும் என்று இருக்கிறது. அன்றைய தினம் கிருஷ்ண அங்காரக சதுர்தசி. செவ்வாய்க்கிழமையிலே சதுர்தசி திதி கூடும்போது, அதுவும் தேய்பிரை சதுர்தசி தீர்த்து கூடும்போது கிருஷ்ண அங்காரக சதுர்தசி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் யம தர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய தர்ப்பணத்தை செய்தாலும், திலஹோமங்கள் சில தர்ப்பணங்கள் செய்தாலும் முன்னோர்கள் பிரீதி அடைவார்கள், முன்னோர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்றிருக்கிறது. அதன் மூலமாக முன்னோர்களுடைய சாபங்கள் நீக்கி நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று கிருஷ்ண அங்கார சதுர்தசி என்று யம தர்ப்பணம் செய்வதற்கும் திலஹோமம் சில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து புதன்கிழமை, விசுவாச வருஷம் கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி நவம்பர் 19, 11, 2025 புதன்கிழமை. புதன்கிழமை காலை 9 மணி 44 நிமிடம் வரை சதுர்தசி திதி, அதன் பிறகு அமாவாசை திதி. அன்றைய தினம் காலை 7 மணி 59 நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரம், அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம், சௌபாகிய நாமீகம், சகுனிகரணம், நேத்திரம், ஜீவன் இரண்டும் 0 என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் சுவாதியும் விசாகமும் புதன்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆக புதன்கிழமை அமாவாசை என்று நாள் முழுவதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சர்வ அமாவாசை. அமாவாசைக்கான படையல் வைத்து முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. புதன்கிழமை அமாவாசை காலை 9 மணி 44 நிமிடத்திற்குத்தான் வருகிறது. ஆகவே 10 மணிக்கு பிறகுதான் அன்றைய தினம் அமாவாசைக்கான தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதன் பிறகு நீங்கள் 12 மணிக்குள் அல்லது 1:30 மணிக்கு பிறகு படையல் வைக்கலாம். அவ்வாறு செய்வது மிகவும் சிறப்பானது. படையல் வைக்கும் போது 3 இலைகள் படையல் வைக்க வேண்டும். ஒரு இலை முன்னோர்களுக்கும், ஒரு இலை விஸ்வ தேவதை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய குலதெய்வத்திற்கும், இன்னொரு இலை மகாவிஷ்ணுவுக்குமாக 3 இலைகள் படைக்கப்பட வேண்டும். அவ்வாறு படைப்பது மிகவும் சிறப்பானது. அன்றைய லட்சுமி பிரபோதன தினம், அதாவது சென்ற அமாவாசை என்று ஐப்பசி மாதம் தீபாவளி வருகின்ற அந்த அமாவாசை என்று மகாலட்சுமி அசுரர்களுக்கு பயந்து கொண்டு அசுரர்களை அஞ்சி தீபத்திலே மறைந்து விட்டாள் என்று இருக்கிறது. அதன் பிறகு தீபாவளியாக வரிசையாக தீபத்தை வைத்து லட்சுமி வெளிவர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வார்கள். அந்த பிரார்த்தனையின் பலனாக வருகின்ற புதன்கிழமை அமாவாசை என்று மகாலட்சுமி வெளியே வருகிறாள், தீபத்திலிருந்து வெளியே வருகிறாள் என்கிறது ஐதீகம். ஆகவே அன்றைய தினம் லட்சுமி பூஜை செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் திருவிசைநல்லூர் ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள் கங்காகர்ஷண மகோத்சவம் என்று சொல்லக்கூடிய மகோத்சவம் நடக்கும். அன்றைய தினம் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, திலஹோமங்கள் தர்ப்பணங்கள் செய்வதற்கு, மேலும் லக்ஷ்மி பூஜை செய்வதற்கு வருகின்ற புதன்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமை, விசுவாச வருஷம் கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி நவம்பர் 20, 11, 2025 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்று பகல் 12 மணி 17 நிமிடம் வரை அமாவாசை திதி, அதனுக்கு பிறகு பிரதமை திதி. புதன்கிழமை என்று லட்சுமி பூஜை செய்ய முடியாதவர்கள் வியாழக்கிழமை பகல் 12 மணி 17 நிமிடம் வரை அமாவாசை இருப்பதனால் அன்றைய தினம் லக்ஷ்மி நீங்கள் பூஜைகள் செய்யலாம். அன்றைய தினம் பகல் 10 மணி 59 நிமிடம் வரை விசாகம் நட்சத்திரம், அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம், சோபன நாமயுகம், நாகவ கரணம், நேத்திரம், ஜீவன் இரண்டும் 0 என்ற அளவில் இருக்கிறது. விசாகமும் அனுஷமும் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக வியாழக்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பிண்டபித்திரு யஜ்யம் என்று சொல்லக்கூடிய பிண்டபித்திரு யஜ்யம் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. மேலும் அன்றைய தினத்திலே கார்த்திக ஸ்நானம் முடிவு, அன்றைய தினம் கார்த்திக ஸ்நானம் முடிவு என்று இருப்பதனால் அன்றைய தினம் புனித நீராடுவதற்கு மிக ஏற்ற தினம். மேலும் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, முன்னோர்கள் சாபங்கள் தீர்ப்பதற்கான பரிகாரங்கள் செய்வதற்கு, தில ஹோமங்கள் தில தர்ப்பணங்கள் செய்வதற்கெல்லாம் மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் போதாயன இஷ்டி, போதாயன சம்பிரதாயத்தை அனுஷ்டிப்பவர்கள் இஷ்டி என்று சொல்லக்கூடிய புனித காரியங்கள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் இஷ்டி என்றால் இஷ்டமான தெய்வங்களுக்கு தீப வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினம்.
அடுத்து வெள்ளிக்கிழமை விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி நவம்பர் 21/11/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பிரதம திதி பகல் 2:47 வரை இருக்கிறது. அதன் பிறகு துதிய திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். பகல் 1:56 வரை அனுஷம் நட்சத்திரம். அதன் பிறகு கேட்ட நட்சத்திரம். அதிகண்ட நாமிகம் பவகரணம் நேத்திரம் ஜீவன் 2 என்ற அளவில் இருக்கிறது. வெள்ளிக்கிழமையும் அனுஷமும் சேரும்போது சித்தியோகம், வெள்ளிக்கிழமையும் கேட்டையும் சேரும்போது மரணயோகம். ஆகிய வெள்ளிக்கிழமை என்று பகல் 1:56 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் இஷ்டி என்றால் இஷ்டமான கோயில்களுக்கு, உங்களுடைய இஷ்ட கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். வீட்டிலும் தீப வழிபாடுகள் செய்யலாம். இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று பொருள். அன்றைய தினம் மார்கசிர சுத்தம், தெலுங்கு மாதத்திலே மார்கசிர மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் அன்றைய தினம் ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் மார்கசிரம் சுத்தம் என்று போற்றப்படுகிறது. அன்றைய தினம் அதிதி, அன்றைய தினம் இறந்தவர்களுக்கு வருடாந்திர திதிகள் கொடுக்கக்கூடாது. அவ்வாறு கொடுத்தால் அது இறந்தவர்களை சென்றடையாது. அன்றைய தினம் முதற்கொண்டு 12 நாட்களுக்கு லட்சுமி பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு 12 நாட்களுக்கு லட்சுமி பூஜை செய்தால் எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும், முன்னேற்றம் ஏற்படும், 16 வகையான பேர்களும் கிடைக்கும், குழந்தைகளும் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். அன்றைய தினம் முதற்கொண்டு தினசரி லட்சுமி அஷ்டோத்திரம் வீட்டிலே பாராயணம் செய்து இனிப்பு நைவேத்தியம் செய்தால் போதுமானது. அன்றைய தினம் சந்திர தரிசனம், அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்று சந்திர தரிசனம் செய்வதால், அதாவது சூரியன் அஸ்தமிக்கும் போது மேற்கு வானத்தில் மெல்லிய கோடாக சந்திரன் தெரியும். அந்த சந்திரனை தரிசனம் செய்தால் ஆயுள் விருத்தி, மேலும் செல்வ செழிப்பு ஏற்படும் என்று இருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 6ஆம் தேதி நவம்பர் 22/11/2025 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று துதிய திதி. அன்றைய துதிய திதி மாலை 5:11 வரை இருக்கிறது. அதன் பிறகு திருத்திய திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம். மாலை 4:47 வரை கேட்ட நட்சத்திரம். அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். சுகரமநாமயுகம் கௌளவகரணம் நேத்திரம் ஜீவன் 2 என்ற அளவில் இருக்கிறது. கேட்டையும் மூலமும் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் திந்திரணி கௌரி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். திந்திரிய நாள் புளிய மரம். புளிய மரத்திற்கு அடியிலே நீங்கள் கௌரி பூஜை செய்தால் சனி தோஷங்கள் விலகும் என்றிருக்கிறது. அல்லது குறைந்தபட்சம் அன்றைய தினம் அருகில் இருக்கின்ற சிவன் கோயில்களுக்கு சென்று சிவபெருமான் கோயிலில் இருக்கின்ற அம்பாளுக்கு புளி சாதம் நைவேத்தியம் செய்து வருபவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்தால் சனி தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் சனிக்கிழமை என்று வழக்கம் போல் சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கிற ஸ்ரீ பிரசன்ன வரதாசுவாமி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ லட்சுமி ஆகியோர் சன்னிதிக்கு முன்பாக உட்கார்ந்து சரியாக இரவு 7 மணிக்கு விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்யப்படுகிறது. அந்த விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்தில் அனைவரும் கலந்து கொள்ளலாம். இவ்வாறாக இந்த வாரத்தை விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். அடுத்து இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டகம் யாருக்கு என்று பார்ப்போம். சந்திராஷ்டகம் இந்த வாரம் நவம்பர் 14 வெள்ளிக்கிழமை கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டகம் வருகிறது. கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வார ஆரம்பத்திலே நவம்பர் 14 வெள்ளிக்கிழமை இரவு 3:51 முதல் நவம்பர் 17 திங்கட்கிழமை பகல் 3:35 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 15 சனிக்கிழமை, நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 17 திங்கட்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து மீனராசிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 17 திங்கட்கிழமை பகல் 3:35 முதல் நவம்பர் 19 புதன்கிழமை இரவு 4:14 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசிலே பிறந்தவர்கள் நவம்பர் 17 திங்கட்கிழமை, நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 19 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 19 புதன்கிழமை இரவு 4:14 முதல் நவம்பர் 22 சனிக்கிழமை மாலை 4:47 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷ ராசியில இருந்து நவம்பர் 20 வியாழக்கிழமை, நவம்பர் 21 வெள்ளிக்கிழமை, நவம்பர் 22 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் சந்திராஷ்டக தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாட்களில் நீங்கள் ஏதோ அவசியமாக காரியங்களை செய்ய வேண்டியிருந்தால் உங்களுடைய குல தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கிவிட்டு செய்யலாம். பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இவ்வாறாக இந்த வாரத்தை விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.